ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பார்க்க போகிற வீடியோ 2024 சிம்ம ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க எதற்கும் அஞ்ச மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய இலக்கிலிருந்து ஒரு பொழுதும் விலக மாட்டார்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக்கவர்களாக இருப்பாங்க. துணிவு மிகுதியாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இது எல்லாமே உங்களுக்கு இருந்தாலும் கூட சிறிதளவாவது போராட்டங்களை எதிர்கொள்ளுவீங்க. சின்ன சின்ன சிரமங்களை எதிர்கொள்ளுவீங்க. பேச்சில் கவனம் தேவை. பொதுவாகவே நீங்கள் அதிகம் பேச மாட்டீங்க. அளவாக தான் பேசுவீங்க, அளந்து தான் பேசுவீங்க, அர்த்தமாக தான் பேசுவீங்க. அளவற்று வளவலன்னு பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது. காரியம் செயல் இருந்தால் மட்டும் அங்கே பேச்சு இருக்கும். தேவையற்ற பேச்சுக்கள் இருக்காது. அதன் மூலம் நிச்சயமாக உங்களுடைய மதிப்பு எப்போதுமே எங்கேயும் குறையாது. அறிவாக அர்த்தமாக பேசுகிறதுனால உங்களை யாரும் அவ்வளோ ஈஸியாக குறை சொல்லிட முடியாது. ஒரு வகையில் இந்த ஆண்டில் குடும்பத்தில் சிறிதேனும் கருத்து வேறுபாடுகள், வருமானம் குறைவு, வாக்கு கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்றுறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். கண் பார்வை, முகத்தில் ஏதேனும் சிறு சிறு கீறல்கள் வரும் வாய்ப்பு உண்டு. இல்லை பிம்பிள்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முகம் சோர்வடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஒரு புத்துணர்ச்சின்றது முகத்தில் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். சில விஷயங்களில் நீங்கள் பேசுகிறதே குறைவாக பேசுகிறதுனால உங்களுடைய செயலை சரிவர நீங்கள் செய்வீங்க. சொல்லாமல் செய்யக்கூடியதில் சிறந்த வல்லவர்கள் இவர்கள். நிதானமாகவும் தெளிவாகவும் தன்னுடைய இலக்கை அடையிறதுல திறன்பட செயல்படக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரங்க. இந்த ஆண்டில் புதுவிதமான முயற்சிகள் நிச்சயமாக கை கொடுக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. தைரியமாக செயல்படுவீங்க. ஆனால் இளைய சகோதரம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்காது. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுவாங்க. எதிர்மாறான செயல்பாடுகள் இருக்கும். நண்பர்கள் கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. அதாவது இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே உறுதுணையாக இருப்பாங்க. பல நண்பர்களில் சிலர் மட்டுமே சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு முழுமையாக நம்ப முடியும். எல்லாரையும் நம்பிட முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். புதுவிதமான முயற்சிகளில் சிறு சிறு தடைகளையும் தாமதங்களையும் நிச்சயமாக நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு சுகமேன்மை, வண்டி வாகனம், வீடு வாசல், சொத்து சுகம் அமையக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறது, இல்லை வீடு கட்டுறதுக்கான அந்த பணிகளை துவங்கிறது, இல்லை வீடு கட்ட இடம் வாங்குவது, இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த விஷயங்களிலும் லாபமேன்மை இருக்கும். இடம் வாங்கிறது, விவசாய நிலங்கள் வாங்குவது, விவசாயத்தில் ஆர்வம் காட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பில் நல்லா கவனம் கரெக்டாக இருக்கும். ஒன்றும் குறை சொல்ல முடியாது. படிப்பு நல்லாயிருக்கும். சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சிறிதளவு தாமதங்களை எதிர்கொள்ளுவாங்க சிம்ம ராசி இந்த ஆண்டில். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளை நினச்சி கவலைப்பட்டு பெற்றோர்கள் இனி கவலை நீங்கும். ஒரு வகையில் குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வம் துணை நிற்கும். பேர் புகழ் வெற்றிக்காக இயங்கக்கூடியவர்கள். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சொந்த காலில் நீங்கள் நின்று காட்டுவீங்க. முயற்சியின் மூலமாக முன்னேறி காட்டுவீங்க. எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு துணை இருக்கும். உங்களுடைய முன்னோர்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு பக்கபலமாக எப்பவும் துணை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டு. காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் முறை தவறிய காதல்லாம் இருக்கும். வயசில் மூத்தவங்களை லவ் பண்ணுற மாதிரி, இல்லை அதாவது திருமணம் நடந்து முடிஞ்சவங்க கூட லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முறை தவறிய காதல் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி இதுக்காக முறை தவறி காதலே வரும் கிடையாது. காதல் வயப்படுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி காதலில் வெற்றியும் பெறுவாங்க. காதல் திருமணமும் நடந்தேறும் இந்த ஆண்டில். சிலர் காதல் சொல்லியாச்சு, வீட்டுக்கும் தெரியும், இப்போ அப்படியே இழுத்துட்ருக்கு. காதல் திருமணம் வீட்லேயே ஒத்துக்குவாங்க. ஒரு வழியாக சம்மதம் வரும். இந்த மாதிரி இல்லைனா கொஞ்சம் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வீட்டில் ஒத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் முரண்பாடான ஒரு பலனை இந்த இடத்துல இருக்கும். மற்றபடி வேலையை பொறுத்த அளவுக்கு தொடும் அளவிற்கு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் நினச்ச இலக்கை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேலையில் இன்னும் கூடுதல் கவனம் தேவை. கவனமாக சரிவர செயல்படுவது அவசியமான ஒன்று. நல்ல வேலை கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஊதிய உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயம் ஊதிய உயர்வு உண்டு. இடம் மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது எங்கள் சொந்த ஊர் பக்கம் போயிடலான்னு பார்த்தேன், அந்த வாய்ப்பெலாம் இப்போ உண்டு. நீங்கள் இதுவரையும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, கிடச்சிருக்காது. இப்போ லக்கு கிடச்சிரும், போயிடுவீங்க. அதே மாதிரி ஊதிய உயர்வும் கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க, இப்போ கிடைக்கும். உயர் அதிகாரியிடம் பாராட்டு, பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். உங்களுடைய மதிப்பு ஒரு படி மேலே இருக்கும். அந்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கும். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90 விழுக்காடு இருக்குது. நிச்சயமாக வேலை கிடைக்கும். நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிப்பாங்க. நல்ல மதிப்பு இருக்கும். 4 பேர் மத்தியில் நல்ல கௌரவம் இருக்கும். இவங்களை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்களுடைய நெஞ்சு நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடப்பதற்கான நேரமாக இது அமையும்.
அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கடனை உடனப்பட்டாவது வீடு கட்டுவாங்க, கொஞ்சம் லோன் போட்டாவது வண்டி வாகனங்களை புதுப்பிப்பாங்க. அதாவது 4 பேருக்கு மத்தியில் ஒரு கௌரவம், செல்வாக்கு உயர்ந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. சரிங்களா? இப்போ வந்து என் கூட என் ஈக்குவலு கொஞ்சம் வாகனம் நல்லா வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் ஒரு வாகனம் வாங்கணுன்ற ஒரு ஆசை. அதுக்கு கொஞ்சம் கடன் பட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. ஒரு வீடு கட்டுறதும் சரி, ஒரு இடம் வாங்குறதும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். பொன் பொருளாதாரம், ஆடை ஆபரணங்கள் தேவைகள் முழுமையாக பூர்த்தியாகும். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு வாழ்க்கை துணை அமைவதில் சிறிதளவு தடைகளையும் கொஞ்சம் தடுமாற்றத்தையும் கொடுக்கும். ஆனால் அது முழுமையாக தடுக்காது. பட் அந்த வாழ்க்கை துணை அமையறதுல கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பின் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக திருமணம்ன்றது கொஞ்சம் தடைப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து திருமணம் நிற்கும்லாம் கிடையாது, நல்ல வரன் அமையும். ஆனால் கொஞ்சம், அதாவது நல்ல பொண்ணுக்கும் பையனுக்குமே பிடிச்சிருக்கு, அவங்களுக்குள்ளே ஏதாவது சின்ன ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் கஷ்டமாகறாங்கன்ற மாதிரி அந்த கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை அமையும். அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளோடு சிறிதளவு கருத்து வேறுபாடுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். நீங்கள் வந்து மாடு மாதிரி உழைப்பீங்க, உங்கள் கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து எதுவுமே பெருசாக பண்ண மாட்டாங்க, நீட்டாக வருவாங்க, நீட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப உண்மையாக கஷ்டப்படுவீங்க. ஆனால் உங்களுக்கும் அதே ஷேர் வேல்யூ கொடுக்கறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். இல்லைனா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மனஸ்தாபம் ஏற்படும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும். உங்கள் சூழ்நிலை இப்போ சரியில்லைன்னா நீங்கள் கொஞ்சம் விலகி போகிறதுனால ஒன்றும் வீணாக போயிட மாட்டீங்க, விட்டு கொடுத்து போகிறதால ஒன்றும் கெட்டு போயிட மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க, தப்பு கிடையாது. உங்கள் கோவம், தைரியம், வேகம் அதெல்லாம் வேறு லெவல் தான். ஆனால் சில சூழ்நிலைகள் உங்களையும் கட்டுப்படுத்தும். கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் போகணும், வேறு வழி கிடையாது. முறைச்சிக்கிட்டு போனீங்கன்னா அது யூஸ் கிடையாது. அதனால் கொஞ்சம் பணிஞ்சு போங்க, துணிவாக இருங்க, தைரியமாக இருங்க, தப்பு கிடையாது. மற்றபடி இந்த வாழ்க்கை துணை அமைகிற விஷயம் கொஞ்சம் தடையும் கொடுக்கும். பங்காளிகளிடையே வந்து சிறிதேனும் கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொடர்புகள் பெரிய நிறைவான பலன்கள் தராது. யாரையுமே நீங்கள் இந்த இடத்துல பெருசாக முழுமையாக நம்பிட முடியாது. அவங்கள நம்பி இந்த விஷயம் நடக்கும்னு நினச்சேன், இவங்கள நம்பி நடக்கும்னு நினச்சேன், கடைசியில் ஒன்றும் நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதுதான் இங்கே நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த டைம். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்கிறதும் இன்னும் சிறப்பு. தன்னம்பிக்கையோடு இருங்க. மற்றபடி வந்து உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு தொடர்புகள் நிச்சயமாக வெற்றியை தருங்க, அல்லது சிறு தூர பயணங்கள் வெற்றியை தரும். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டு வேலை பார்க்குறீங்க, நல்லா கை நிறைய சம்பாதிக்கலாம். குடும்பத்தையும் வீட்டையும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நல்ல வருமானம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது தான், நேரத்துக்கு தூங்குறது, சரியான ஒரு அமைப்பில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அது மூலம் வந்து நல்ல பலன் உண்டு. மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வந்து உண்டுங்க. எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஏற்றம், வளர்ச்சி. நான் நினச்சி கூட பார்க்கலங்க, அது நடந்து போச்சு, நல்லாவே இருந்தது, அதன் மூலமாக எவ்வளோ முன்னேறி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. அதை கிடைச்சா சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு வகையில் தந்தை வர்க்கம் இதுவரை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக சரியாக போயிடும். ஓரளவுக்கு பிரச்சனைகளே இருந்தாலும், இல்லை சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்துட்டு இருந்தாலும், இதில் போயிட்டு இருந்தாலும், அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சரி செய்வீங்க. ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும். 2ல் 1 முடியாது, தெளிவாக ஒரு முடிவு எடுப்பீங்க. அது அந்த இடத்துல பிரச்சனையாக வந்தாலும் அந்த பிரச்சனை ஒரு முடிவு கிடச்சிரும். இவ்வளோ தான், இதான் போ, நீ இதோட எடுத்துக்கன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரான்ற ஒரு எதிர்பார்ப்பு குறைவு தான். அந்த அளவுக்கு பெரிய நிறைவு அந்த இடத்துல இல்லை. அவர் வந்து அவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஏதோ இருப்பாங்க, அவ்வளோதான். பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. தம்பி இருக்காங்க அவங்களுக்கு, இல்லை பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு பார்க்குறாங்க, பையன் என்னை பார்க்குறதில்லன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பெரிய அளவுக்குலாம் வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க. 2யும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பையன் நல்லா இருக்கான், அவன் பொழைச்சிக்குவான், ஒரு பையன் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த சைடு பார்க்குற மாதிரியான ஒரு டைமிங் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒத்து போகாத வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆண்டில் சுபகாரிய செலவுகள் நிச்சயமாக இருக்குங்க. சுபகாரிய செலவுகள் அதிகமாக இருக்கும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, உங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்வதுன்னு எல்லாமே நிறைவான பலன் உண்டு. ஒரு வகையில் தொழில் வியாபாரம் வந்து இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும். நீங்கள் நினச்சது அளவுக்கு
முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் அதில் முழு முயற்சியை ஏற்படுத்துறது, அதே சமயத்தில் புது யுக்தியை பயன்படுத்துறது. இதுவரையிலும் ஓட்டுநரிலே ஓட்டாமல் புது விதமான முயற்சிகளை ஏற்படுத்துறது, புது விதமான தொழில் அல்லது கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, அதில் கொஞ்சம் இன்னும் புதுசு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மூலமாக வந்து தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துலையே சிம்மராசி இருக்க விரும்புவாங்க. ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறத விட 10 பேருக்கு மேலே வேலை பார்க்குறது தான் எப்போவுமே அவங்களுக்கு பிடிக்குமே. எதையுமே நிலையாக ஒரு முடிவு எடுப்பாங்க, தன்னம்பிக்கையாக இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக எடுத்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க. ஸ்திரமாக நிலைத்து நீடித்திருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இவர்கள் எப்போதுமே தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. எந்த சூழ்நிலை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த கோபம் கொஞ்சம் இருக்கும், மற்றபடி எல்லாத்தையுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணுவாங்க. கோவப்பட்டாலும் கூட நல்ல குணம் உள்ளவர்கள். அதே மாதிரி இந்த ஆண்டில் லாப மேன்மையை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக வந்து உண்டு தான். இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த இடத்துல பெருசாக கிடையாது. கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனினும் அவர்கள் பெரிய அளவுக்கு அதை எடுத்துக்க மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பை முழுமையாக நம்பக்கூடிய இவர்கள் ஈஸியாக கிடைக்கிற விஷயங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடியதை உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். எப்போவுமே யாருக்கும் அடிபணிஞ்சிருக்க விரும்ப மாட்டாங்க. தன்னால் முடிஞ்சதையே செய்வாங்க. யாருக்கிட்டையும் உதவி கேட்குறது அவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் கேட்பாங்க, யோசித்து தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் லாப மேன்மைன்றது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரர்களோட கொஞ்சம் ஓரளவுக்கு முரண்பாடான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதம் சலசலப்பு இருந்தாலும் எப்போவும் ஒற்றுமை குறையாது. ஒற்றுமை நல்லாவே இருக்கும். நல்ல பணிவு இருக்கும், நல்ல மதிப்பு இருக்கும். அது ஒரு அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சிம்ம ராசிக்கு ஒரு வகையில் லாப மேன்மை நல்லாயிருக்கும், மூத்த சகோதரம் நல்லாயிருக்கும், உங்களுடைய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடும், தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்கள் நிச்சயமாக இருக்கும், சுப விரயங்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி எப்போவுமே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய செலவுகள் சரியானதாக இருக்கும். யாரும் கணக்கு கேட்குறாங்கன்னா கூட ஓகே, அவங்க செஞ்சால் எதுவும் வீணாலாம் செய்ய மாட்டாங்க, கரெக்டாக இருக்கும். தேவையின் செலவே சரியான செலவாக இருக்கும் அவங்கக்கிட்ட. அது லட்சம் கூட இருக்கட்டும், தேவைப்பட்டால் வாங்குவாங்க. அது ரூபா ஒன்றா கூட இருக்கட்டும், ஒரே ரூபா இருந்தாலும் தேவையில்லைனா தேவையில்லை, அவ்வளோதான். அது மதிப்பு பொருள் தான். அந்த தேவையை பாற்றே பொருளை வாங்கக்கூடிய ஒரு நபராக சிம்ம ராசி இருப்பாங்க. ஏன்னா தனித்து இருப்பாங்க. 12 ராசி சிம்மம் என்பது தனித்தொரு ராசி. சூரியனுடைய வீடாக இருக்கக்கூடிய இவர்கள் எப்போதும் ஸ்திரமாக தெளிவாக ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க. தெளிவாக தைரியமாக செயல்படக்கூடியவர்களாகவும் தன்னம்பிக்கைக்குரியவர்களாகவும் நிச்சயமாக இருப்பாங்க. அதுதான் வந்து உண்மையும் கூட. அதே மாதிரி இவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் வந்து கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்கும். கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக நடக்கும். இதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் செயல்படுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய வேகம், தைரியம், தன்னம்பிக்கைக்கு அது பெரிய ஒரு பொருட்டாக தெரியாது. அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணுருவீங்க. அதனால் அவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்காது. இருந்தாலும் கொஞ்சம் உங்களை சோதிக்கக்கூடிய சோதனை காலமும் இந்த ஆண்டில் இருக்குது. அந்த சோதனைகளை தாண்டி நீங்கள் சாதனையை அடையணும்னா முழு முயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடன் தைரியமாக செயல்படணும். மற்றபடி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. வாக்கில் கவனம் தேவை. வருமானம்ன்றதுக்கு முன்னுக்கு பின் கொஞ்சம் முரணாக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை பெருசாக நீங்கள் கவலைப்பட வேணாம். எல்லாமே ஆவரேஜ் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு குலதெய்வ அருள் உங்களுக்கு இருக்கும். காதல் வயப்படுறது, திருமணத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். சிறு சிறு தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வகையில் இளைய சகோதரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் மூத்த சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி தந்தையிடம் பெருசாக எதிர்பார்க்க இயலாது. தாயார் சொல்லணும்னா தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு மருத்துவ செலவு ஏற்படும். மற்றபடி வீடு, வண்டி, வாசல், வாகனம், சொத்து சுகம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப கடன் அமையுங்க. கடனை வாங்கி நல்ல விசேஷம், கோயில் குளங்களுக்கு சென்று வர்றது, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க, கொஞ்சம் கடன் உடம்பட்டு கட்டுற மாதிரி. வண்டி வாகனங்கள் வாங்குற கொஞ்சம் கடன், இந்த மாதிரி தான் இருக்கும். வச்சு பெருசாக ஒன்றும் கடன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. நல்ல விசேஷத்துக்காகத்தான் இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.